ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை வந்து எப்படி கம்பைன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது. இதே மாதிரி ஷீட் 2லையும் ஒரு டேட்டா வந்து இருக்குது. இப்போ இந்த ரெண்டு டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ ரீஜன், சேல்ஸ்மேன், ஐட்டம், யூனிட், சேல் அமௌண்ட். ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணி இந்த ஷீட் 1ல் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்க போகிறேன். செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டேபிளாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இதே மாதிரி செகண்ட் ஷீட்டில் இருக்கிற டேட்டாவையும் டேபிளாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டேட்டாவையும் நம்ம வந்து டேபிளாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஷீட்டில் வந்து நம்ம வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஃப்யூச்சரில் வந்து நம்ம எதாவது ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிற மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, விஸ்டாக் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். விஸ்டாக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் வச்சுலாம் வந்து எடுத்துக்காது. நீங்கள் வந்து ஹெட்டர் ஒரே மாதிரி கொடுத்தீங்கன்னா அது ரெண்டையும் வந்து நமக்கு வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டில் நமக்கு பண்ணித்தரும். மற்றபடி வந்து இது வந்து மெர்ஜெலாம் பண்ணாது, ஹெட்டிங் வந்து பார்த்து அந்த மாதிரிலாம் பண்ணாது. ஜஸ்ட்டு இந்த டேபிளுக்கு கீழே இந்த டேபிள் ஏதாவது டேட்டா ஆட் பண்ணி நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அது வந்து ஆட் ஆகும். மற்றபடி இது வந்து மெர்ஜெலாம் பண்ணாது. ஸோ இந்த டேபிளை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டேபிள் ஆளுக்கு பதிலாக டேபிள் 3 மட்டும் போட்டுட்டு இப்போ கமா கொடுத்துட்றோம். கமா கொடுத்துட்டு இப்போ இந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். டேபிள் 4. இப்போது க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு எல்லா டேட்டாவும் வந்து ஆட் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஹெட்டர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த வந்து ஹெட்டர் மட்டும் காப்பி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டேட்டாவும் மெர்ஜ் ஆகி கிடச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா மட்டும் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இப்போ இந்த இடத்துல நான் ஒரு டேட்டா ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜவஹர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஆட் பண்ணுறேன் நான். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஜவஹர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து எத்தனை ரோ வந்து ஆட் பண்ணாலும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் வந்து டேட்டா ஹெட்டர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி டேட்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக மெர்ஜ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.